Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்குறோம். சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸசைஸ் 8.1 இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன்ஸ் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்க வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. அதில் மீனிங் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, தென் அதில் இருக்கக்கூடிய மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் டிஸ்பர்ஷன், அதில் வரக்கூடிய மீன் மீடியன் மோடு, அதோடைய ஃபார்முலா எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 8.1 அண்ட் 8.2 8.3 இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்கலாம். இன் ஏ வீக் டெம்பரேச்சர் ஆஃப் எ சர்டன் பிளேஸ் இஸ் மெஷர்ட் டியூரிங் வின்டர் ஆர் ஆஸ் ஃபாலோஸ் 26 degree Celsius, 24 degree Celsius, 28 degree Celsius, 31 degree Celsius, 30 degree Celsius, 26 degree Celsius and 24 degree Celsius. Find the mean temperature of the week அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நமக்கு வந்துட்டு வின்டர் சீசனுடைய செல்சியஸ் வேரியஸ் மெஷர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க, வேரியஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கேட்டிருக்கிறவங்க மீன் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மீடியன் மோட் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் மீன் அண்டு மீடியன் மோடு இதை பற்றி தான் கேட்க போகிறாங்க. ஸோ மீனில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒன் செகண்ட் நீங்கள் ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ மீனில் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா வரும். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ரா டேட்டான்னு ஒன்று வரும். ரா டேட்டாவில் எக்ஸ் மட்டும் வரும். தென் அடுத்தது அன்குரூப்டு டேட்டாவில் எக்ஸும் எஃப்பும் வரும். தென் அடுத்தது குரூப்டு டேட்டாவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் அண்டு ஃப்ரீக்குவன்சி வச்சு வரும். ஸோ இதில் நீங்கள் எந்த டைப்புன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே ஃபார்முலா என்னென்னு செலக்ட் பண்ணி போட வேண்டியதான் இது இந்த எக்ஸசைஸோடைய நோக்கம். ஸோ ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நல்லா படித்து வச்சிங்க. அதே மாதிரி டேட்டாவில் எந்த டேட்டா கொடுத்துருக்காங்க, ரா டேட்டாவா அன்குரூப்டு டேட்டாவா குரூப்டு டேட்டாவாங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நமக்கு பாருங்கள் கொடுத்துருக்கிறது வெறும் டேட்டாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வெறும் ரா டேட்டாஸ் தான். அப்போ கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நான் எழுதியிருக்கிறேன். இங்கே வந்துட்டு ரா டேட்டாஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அதாவது டேட்டா மட்டும் இருக்கும், அது ஃப்ரீக்குவன்சி இல்லாமல் வெறும் டேட்டா மட்டும் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து ரா டேட்டா. அப்போ நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் மீன் வந்துட்டு எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். சமேஷன் இது வந்து நம்ம என்ன எப்படி ப்ரொனவுன்சேஷன் பண்ணணும்னா சமேஷன் அப்படின்னு நீங்கள் ப்ரொனவுன்சேஷன் பண்ணணும். சமேஷன் மீன்ஸ் சம் ஆஃப் these terms கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு சம்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம்மேஷன் எக்ஸ் பை என், என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், எத்தனை நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அதான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இங்கே வந்து 1 2 3 4 5 6 7. அப்போ நம்ம எதால் டிவைட் பண்ணிக்கணும்னா 7ஆல் டிவைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிங்க. அப்போ கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க. ஸோ 26 எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 26 ப்ளஸ் 24 ப்ளஸ் 28 ப்ளஸ் 31 ப்ளஸ் 30 ப்ளஸ் 26 ப்ளஸ் 24 டிவைடட் பை 7. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னா 189 அப்படின்னு கிடைக்குது டிவைடட் பை 7. ஸோ 7ஆல் இது நம்ம கட் பண்ணும்போது நமக்கு 27 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகுது. அப்போ எக்ஸ் பார் வந்து நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 27. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது மீன் டெம்பரேச்சர் ஆஃப் த வீக் அப்படிங்கிறதுனால 27 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம எழுதி முடிச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி செம்ம நீங்கள் ப்ராப்பராக முடிக்கிறதுக்கு பாருங்கள். மீன் வெயிட் ஆஃப் எ 4 members ஆஃப் எ ஃபேமிலி இஸ் 60 kg. 3 of them have the weight 56 kg, 68 kg and 72 kg respectively. Find the weight of the 4th member அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மீன் வெயிட் கொடுத்துட்டாங்க. 4 members இருக்கக்கூடிய ஃபேமிலியில் மீன் வெயிட் நம்ம கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பாருங்கள் 60 kg. அப்போ அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா எக்ஸ் பார்னு எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை வெயிட் வந்துட்டு மெம்பர்ஸ் வந்துட்டு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன் வெயிட் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து எவ்வளோன்னா 4. அப்போ இது என்னன்னு எடுத்துக்கலாம், 4 என்னன்னு எடுத்துக்கலாம், என் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் நமக்கு 3 ஆஃப் தம் யார் என்னென்ன வெயிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 56 ஃபஸ்ட்டு மெம்பர் வந்துட்டு 56, செகண்ட் மெம்பர் வந்துட்டு 68, தேர்ட் மெம்பர் வந்துட்டு 72 அப்படின்னு. ஸோ இதில் ஃபோர்த் மெம்பருடைய வெயிட் என்னவா இருந்தால் நமக்கு
எக்ஸ் பார் வந்து 60 கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு மீனுடைய வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு அதில் இருக்கிற ஒன் ஆஃப் த வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கிவன் தட் கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எழுதிங்க. மீன் வெயிட் ஆஃப் 4 members ஆஃப் எ ஃபேமிலி இஸ் 60 kg. அப்போது நமக்கு மீன் வெயிட் அப்படிங்கிறதுனால நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், இதை எக்ஸ் பார்னு எழுதிக்கலாம். என்னுடைய வேல்யூ 4. அது மட்டும் இல்லை, நமக்கு கிவன் 3 of them. ஸோ 3 weights வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. 56 kg, 68, 72 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நமக்கு டு ஃபைண்ட் 4th weight, அதாவது வெயிட் ஆஃப் த 4th member நமக்கு கேட்டிருக்காங்க. அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். இது கொடுத்துருக்கிறது வந்து ரா டேட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா நமக்கு வெறும் எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வெறும் டேட்டாஸ் மட்டும் தான், ரா டேட்டாஸ் மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னுடைய வேல்யூ 4ன்னு இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். மீன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு மீன் வந்துட்டு 60 கொடுத்துருந்தாங்க. சம்மேஷன் எக்ஸ் மீன்ஸ் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மெம்பர், செகண்ட் மெம்பர், தேர்ட் மெம்பர், ஃபோர்த் மெம்பர் டிவைடட் பை ஹவு மெனி மெம்பர்ஸ், 4 members. அப்போ x1ஓட வேல்யூ 56ன்னு போட்டாச்சு. x2 வேல்யூ 68, x3 வந்துட்டு 72, x4 நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டிவைடட் பை 4. திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பை 1 இருக்கும். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. 60 × 4 இங்கே போட்டாச்சு ஈக்குவல் டு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 196 கிடைக்கிது. ப்ளஸ் எக்ஸ் அப்படியே எழுதியாச்சு. திருப்பி 60 × 4 வந்து 240. இந்த 196 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் வந்துட்டு மைனஸாக மாறிடும். ஈக்குவல் டு எக்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ 240லேருந்து 196 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 44. அப்போ எக்ஸுடைய வேல்யூ 44. அதாவது வெயிட் ஆஃப் த 4th member வந்து 44. ஸோ இவர் 44 இருந்தால் தான் நமக்கு மீன் வேல்யூ 60 கிடைச்சிருக்கும். கொஸ்டின் நம்பர் 3. In a class test in mathematics, 10 students scored 75 marks, 12 students scored 60 marks, 8 students scored 40 marks, and 3 students scored 30 marks. Find the mean of their score. ஸோ இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது மீன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு 8.1ல் மீன் மட்டும்தான் கேட்பாங்கன்றது தெரியும். அதனால் டக்குன்னு நீங்கள் சம் போட்டுகிட்டே இருப்பீங்க. பட் கொஷின் பேப்பரில் உங்களுக்கு மீன், மீடியன், மோடு எது வேணாலும் கேட்கலாம். அதனால் ஒரு டைமுக்கு 2 டைம் கொஷின்ஸை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதில் மீன் கேட்டிருக்காங்களா, மீடியன் கேட்டிருக்காங்களா, மோடு கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நல்லா தெளிவு பண்ணிவிட்டு சம் போடுங்க. ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 75 மார்க்ஸ். ஸோ இப்படி கம்பைண்டாக கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 40 மார்க்ஸு, 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் வந்து 30 மார்க்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரா டேட்டா, குரூப்டு அன்குரூப்டெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இது வந்துட்டு வெயிட்டட் மீன் ஃபார்முலா. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மீன் ஆஃப் தேர் ஸ்கோருக்கு வந்து டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் மார்க்ஸ் மீன்ஸ் இந்த பக்கத்தில் எடுத்துருக்கிறது நமக்கு வந்துட்டு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிங்க. 10 + 12 + 8 + 3 = 33. ஸோ நமக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. டோட்டல் மார்க்ஸுக்கு என்ன பண்ணணும்னா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, 10 ஸ்டூடெண்ட்ஸு 75. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 75ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதேமாதிரி 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60. ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணிங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 மல்டிப்ளை பண்ணிங்க. 3 30ஓட மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை ஆட் பண்ணிங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து டோட்டல் மார்க்ஸ். அப்போ மீன் ஆஃப் தேர் ஸ்கோர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்ஸ் என்ன நமக்கு கிடச்சிருக்கு, 1880. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 33. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 56.96ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கணும் பாயிண்டில் சம் வந்திருக்கிறதுனால. ஸோ இதுக்கு வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து greater than 5 அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு நம்பரை எடுத்து இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 56 என்ன ஆகிடும், 56.96. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் greater than 5 இருந்ததுன்னா ஒரு நம்பர் எடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் லெஸ் தென் 5 இருந்ததுன்னா 56 அப்படியே போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரவுண்டட் ஆஃப் சம்மு ஏற்கனவே ஏர்லியர் ஸ்டேஜஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே. 4th question. In a research laboratory, scientists treated 6 mice with lung cancer using natural medicines. 10 days later, they measured the volume of the tumor in each mouse and given the results in the table. அதாவது இங்கே நமக்கு வந்து ஒரு 6 mice எடுத்துகிட்டு அதோடைய டியூமர் வால்யூமை வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதோடைய
மீன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் மீன். ஓகே. ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து இந்த மாதிரி டேப்லர் காலமாக இருந்தாலும் இங்கேயே நமக்கு நம்பர் ஆஃப் மைஸ் எத்தனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க 6. அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக எஃப் எக்ஸ்ன்னு தவறாக எடுத்துடாதீங்க. இது எஃப் இது எக்ஸ்ன்னு எடுத்துடாதீங்க அன்குரூப்டுன்ட்டு. ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் வந்து நமக்கு மைஸ் எத்தனைன்றது ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து ரா டேட்டா அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். அப்போ சின்ஸ் டேட்டாஸ் ஆர் ரா டேட்டாஸ் அப்படிங்கிறதுனால ஃபார்முலா வந்து x bar is equal to summation x by n. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 145 plus 148 plus 142 plus 141 plus 139 plus 140 divided by 6. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 856 divided by 6. ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 142.5ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதோட மீன் வந்துட்டு 142.5 millimeter cube. Question number 5. If the mean of the following data is 20.2, then find the value of P அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க 10, 15, 20, 25, 30. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 6, 8, P 10, 6. ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு மீனோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பாரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸு இங்கே எஃப். அப்போ டேட்டா என்ன நம்ம எடுத்துக்கலாம்னா அன்குரூப்டு டேட்டா, ரா டேட்டாவா. ஸோ அன்குரூப்டாக அதாவது குரூப்டு டேட்டாவான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னேன். ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸு எஃப் இல்லையா. ஸோ எக்ஸு எஃப் ஃப்ரீக்வன்சி மார்க்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்துருக்கிறதுனால அன்குரூப்டு டேட்டா. அப்போ ஃபார்முலா நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் பை சமேஷன் எஃப்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் பாரோட வேல்யூ நமக்கு 20.2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் டேப்லர் காலம் ஃபார்முலா எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபார்முலா எழுதிட்டு டேப்லர் காலம் போட்டால் தான் உங்களுக்கு ஃபார்முலாவுக்கு தேவையானது என்னென்ன அப்படிங்கிறது டேப்லர் காலத்தில் ஃபில் ஆகும். டைரெக்டாக டேப்லர் காலத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் எப்பயுமே ஃபார்முலாவை எழுதிருங்க. இப்போ ஃபார்முலா படி நமக்கு என்னென்ன வேணும், சம்மேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸ். அப்போ எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி சம்மேஷன் எஃப்ஐயும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ கொடுத்துருக்கிறது மார்க்ஸ் எழுதிங்க. ஸோ வெர்டிகலாக எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி எழுதிங்க. ஸோ 10க்கு வந்துட்டு 6 ஃப்ரீக்வன்சி நமக்கு கொடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6, 15க்கு 8, 20க்கு P, 25க்கு 10, 30க்கு 60. ஓகே. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, சம்மேஷன் எஃப்எக்ஸ் தான் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸையும் இந்த எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியுது. அப்போ 10 × 60 60, 15 × 8 120, 20 × P. ஓகேவா, 20 × P. அதனால் இது உங்களுக்கு தெரியும் 20 × P. ஒரு கான்ஸ்டன்ட்டையும் ஒரு வேரியபிளையும் மல்டிப்ளை பண்ணலான்னு. ஸோ அப்போ 20P நமக்கு கிடச்சிருச்சு. அதுமாதிரி 25 × 10 250, 30 × 6 180. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி தானே இருக்குது நமக்கு ஃபார்முலாவில். அதனால் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இது தேவையில்லை, இருந்தாலும் ஆட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இப்போ சம்மேஷன் எஃப் ஆட் பண்ணுங்கள். சம்மேஷன் எஃப் ஆட் பண்ணும்போது 6, 8 P ஆட் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். 14, 14ஓட 10 நமக்கு வந்து 24, 24 + 6 30, 30 இந்த ப்ளஸ் பியை அப்படியே இங்கே போட்டுவிட்டோம், ப்ளஸ் பி அப்படின்ட்டு. அதேமாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 60 + 120 வந்து நமக்கு 180 கிடைக்கும். ஸோ 180 ஆட் பண்ணி 250 ஆட் பண்ணிங்கன்னா 610 கிடச்சிருக்கு. ஸோ அதேமாதிரி இந்த 20Pயை நம்ம என்ன பண்ணணும், தனியாக +20P அப்படின்னு எழுதிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது நான் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் P தான் நமக்கு கேட்டிருக்காங்க. Pயோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைட் பை சம்மேஷன் எஃப் தான் நமக்கு ஃபார்முலா. ஸோ அப்போ சம்மேஷன் எஃப்எக்ஸ் என்ன வந்திருக்கு, 610 + 20P டிவைட் பை 30 + Pன்னு வந்திருக்கு. அதே மாதிரி எக்ஸ் பாரோட வேல்யூ நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 20.2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை அப்படியே அந்த வேல்யூவை அசிட்டிஸ் எழுதிக்கலாம். எழுதிட்டு தென் அடுத்தது இங்கே டிவைடட் பை 1 இருக்குது இல்லையா. அப்போ இதை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். அப்போ 20.2 × 30 + P = 610 + 20P. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20.2ஆல் 30 மல்டிப்ளை பண்ணுறோம், 606ன்னு வந்திருக்கு. அதேமாதிரி 20.2ஆல்
பியை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 20.2 பின்னு போட்டாச்சு. 610 அப்படியே எழுதியிருக்கோம். 20 பியும் அப்படியே எழுதியாச்சு. இப்போது பி இருக்கிற டேர்ம்லாம் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கமாகவும் இப்போ நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே நான் இங்கே எழுதிட்டேன். இந்த 20 பி ப்ளஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரதுனால மைனஸாக மாறிட்டு இந்த 610 அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் 606 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 606ஆக மாறிட்டு. ஸோ நம்ம 20.2லேருந்து இப்போ 20யை சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 0.2 தான் கிடைக்கும். அப்போ இங்கே 0.2 பி. அதே மாதிரி 610லேருந்து 606 நம்ம சப்ராக்ட் பண்ணணும் 4. ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 4/0.2. ஸோ நமக்கு இங்கே வந்து ஒரு டிஜிட் தள்ளி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்போ 0.2 10ஆல் பண்ணும்போது 4 × 10 40. அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து 20ன்னு கிடைக்கும். ஒரு டிஜிட் தள்ளி நம்ம இங்கே வந்து டாட் வைக்கணும் இல்லையா. அப்போ இங்கே வச்சோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0க்கு நமக்கு வேல்யூ கிடையாது. அதனால் 40/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை கேன்சல் பண்ணோம்னா 20. அப்போ பியோட வேல்யூ என்னன்னு கிடச்சிச்சு, நமக்கு 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. 6th question. In the class, weight of a student is measured for the class records. Calculate mean weight of the class students using direct method. So நமக்கு இங்கே கேட்டுக்கிறது mean weight. ஸோ அகைன் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மீன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு இங்கே கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் இன்டர்வல் வித் ஃப்ரீக்வன்சினா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், குரூப்டு டேட்டா அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அதுக்கு தகுந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து மொத்தம் 3 ஃபார்முலா உண்டு. டைரக்ட் மெத்தடு நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய இன்ட்ரோ வீடியோலேயே பார்த்துங்க. ஸோ டைரக்ட் மெத்தட் மீன் சமேஷன், அதாவது x⁻ சமேஷன் fx/சமேஷன் f. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அல்லது அஷ்யூம்டு மீன் மெத்தடு. ஸோ இதுக்கு வந்துட்டு x⁻ a + சமேஷன் fd/n. இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ d வந்துட்டு x - a அப்படின்னு எடுப்போம். அதே மாதிரி ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். ஸோ இதுக்கு 3 ஃபார்முலா. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நான் 3 ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு சம்மை வந்துட்டு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பை யூஸிங்னு கேட்டால் எந்த மெத்தட் கேட்குறாங்களோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். பை யூஸிங் டைரக்ட் மெத்தட்னு கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இல்லை அஷ்யூம்டு மீன் மெத்தட்னா இந்த ஃபார்முலா, ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்னு கேட்டால் இந்த ஃபார்முலா. பட் எந்த ஃபார்முலாவை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக சேமாக தான் வரும். பட் அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணி கேட்குறாங்களோ அந்த மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு மார்க் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பை யூஸிங் அவங்க கேட்குறதுனால எந்த மெத்தடோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் போட்டாக்கணும். ஆன்சர் சரியாக இருக்குன்னு நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் போடலாம்னு நினச்சிக்காதீங்க. அவங்க கேட்குற மெத்தட் பாருங்கள். இந்த ஒரு கொஸ்டின் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மெத்தடுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு 3 மெத்தடும் வேறு ஆன்சர் வரும்ன்றது மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இந்த கேட்கலைனாலும் 3 மெத்தடும் நான் போட்டிருக்கிறேன். பட் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் டேரக்ட் மெத்தட் கேட்டால் டேரக்ட் மெத்தட் மட்டும் போடுங்க. இது எதுக்காக நான் போட்டிருக்கேன்னா 7 and 8 வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அஷ்யூம்டு மீன் மெத்தடும் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இங்கே முன்னோட்டமாக உங்களுக்கு இந்த சம்லேயே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தடு 1 டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். x⁻ சமேஷன் fx/சமேஷன் fன்னு. ஸோ ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் போடுங்க. ஸோ உங்களுக்கு இது தெரியுது பார்த்தாலே நமக்கு வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் x இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நமக்கு டைரெக்டாக இது வரைக்கும் x கொடுத்துருந்தாங்க. அடுத்தது x அண்டு f கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே கிளாஸ் இன்டர்வல் அண்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கிளாஸ் இன்டர்வல்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், மிட் வேல்யூ ஆஃப் கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிச்சோம்னா அதை எக்ஸ்ன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற இந்த கிளாஸ் இன்டர்வல்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மிட் வேல்யூ கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது வந்துட்டு நமக்கு லோயர் லிமிட்னு தெரியும், இது வந்து அப்பர் லிமிட்னு தெரியும். ஸோ மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2. அப்போ லோயர் லிமிட் என்ன இருக்குது 15, அப்பர் லிமிட் என்ன இருக்குது 25 டிவைடட் பை 2. ஸோ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 40/2 கேன்சல் பண்ணோம்னா 20. ஸோ மிட் வேல்யூ இங்கே 20ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணினாலும் அதான் ஆன்சர் வரும். இப்போ நீங்கள் அடுத்ததுக்கு மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துக்கு மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பர் லிமிட், அதாவது லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட். இங்கே லோயர் லிமிட் 25, அப்பர் லிமிட் 35 டிவைடட் பை
2. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 60/2 கேன்சல் பண்ணால் 30. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் அதாவது லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2 போட்டு போடணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒருவேளை இந்த கிளாஸ் இன்டர்வல் வித்து வந்து சேமாக இருந்தால், இப்போ இதோடைய வித்து நீங்கள் பாருங்கள் 10. ஸோ இதோடைய வித்துன்னா அதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10. அதேமாதிரி இதோடைய வித்து பார்த்தீங்கன்னாலும் 10, இதோடைய வித்தும் 10. இந்த மாதிரி நமக்கு வித்து வந்து எல்லா கிளாஸ் இன்டர்வலையும் சேமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, சப்போஸ் இங்கே 20 அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கிளாஸ் இன்டர்வலுக்கு மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இப்போ 20 கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அதோடு நீங்கள் வந்து 10 ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் அடுத்த மிட் வேல்யூவில் போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே 10 இதோட வந்து ஒரு 10 ஆட் பண்ணிக்கிட்டால் இந்த வேல்யூ கிடச்சிரும். இதோட ஒரு 10 ஆட் பண்ணிக்கிட்டால் இந்த வேல்யூ கிடச்சிரும். இதோட ஒரு 10 ஆட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ, இதோட ஒரு 10 ஆட் பண்ணிங்கன்னா 60, இதோட ஒரு 10 ஆட் பண்ணிங்கன்னா 70. இந்த மாதிரி ஷார்ட்கட்லேயும் நீங்கள் போட்டுடலாம். ஸோ மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைமும் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அதை யூஸ் பண்ணினாலும் அதே தான் வரப்போகுது. நமக்கு வந்துட்டு வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் சேமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சம் போடுறது கற்றுங்க. ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிச்சாச்சு. ஏற்கனவே நமக்கு இங்கே ஃப்ரீக்வன்சி இருக்குது. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் வேல்யூ இந்த ஆட் பண்ணதெல்லாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதனால் அதெல்லாம் நான் எடுத்துடுறேன். ஸோ இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அதாவது மிட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக இருக்கிறதுக்காக சொன்னேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப்எக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 4 × 20 80, அடுத்தது 11 × 30 330, 19 × 40 760, 14 × 50 700, 0 × 60 0, 2 × 70 140. இப்போ நமக்கு ஃபார்முலாவில் வந்து சமேஷன் எஃப்எக்ஸும் சமேஷன் எஃப்பும் தேவை. அதாவது இதோடைய ஆடிங்கு அதே மாதிரி இதோடைய ஆட் எல்லாத்தையும் நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 50 கிடச்சிருக்கு. இதை ஆட் பண்ணோம்னா சமேஷன் எஃப்எக்ஸ் ஆட் பண்ணோம்னா 2010 கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். 80 330 760 700 0 140 எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள், மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சமேஷன் எஃப்எக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2010 அப்ளை பண்ண போகிறோம் டிவைடட் பை 50. ஸோ நமக்கு இது கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 201 5ஆல் டிவைட் பண்ணால் 40.2. ஸோ நீங்கள் வந்துட்டு டேபிள்ஸு டிவைடு இதெல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இதில் அதிகமாக தேவைப்படும். ஸோ மெத்தடு 2 ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த மெத்தட் 2 and 3 நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்கூல்லையும் உங்கள் புக்கிலையும் டைரக்ட் மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. அதனால் சொல்கிறதையே அதே போடுங்க. இந்த மெத்தடை யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியறதுக்காக அஷ்யூம்டு மீன் மெத்தட் போட்டாலும் சரி, ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் போட்டாலும் சரி, எல்லாமே சேம் தான், சேம் ஆன்சர் தான் வரும் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த கான்செப்டுக்காக தான் உங்களுக்கு இதை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். மற்றபடி அது கரெக்டாக கேட்டிருக்காங்க. பை யூஸிங் டைரக்ட் மெத்தடுன்னு நிச்சயமாக நீங்கள் டைரக்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணி தான் அந்த சம்மை சால்வ் பண்ணணும். இது உங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் போட்டிருக்கிறது. சரி, ஓகே. ஒருவேளை இந்த கொஷினே கேட்டு இந்த கொஷினே கொடுத்து உங்களுக்கு பை யூஸிங் அஷ்யூம்டு மீன் மெத்தட்னு கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப்டி டிவைட் பை சமேஷன் எஃப், டிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ ஏங்கிறது வந்து அஷ்யூம்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிங்க. ஸோ இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏ தேவைப்படுது. அதே மாதிரி எஃப் வந்து கொஷின்லேயே இருக்கும். டி தேவைப்படுது. டிங்கிறது என்னது? எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏனா கண்டிப்பாக இங்கேயும் நமக்கு ஏ தேவைப்படுது. ஏங்கிறது அஷ்யூம்டு வேல்யூன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அதாவது நம்மளாக எடுத்துக்கக்கூடிய எக்ஸ் மிட் வேல்யூ எக்ஸில் அது ரொம்ப முக்கியம், ஃப்ரீக்வன்சியில் கிடையாது. அதனால் தெரிஞ்சுங்க. ஸோ எக்ஸில் வரக்கூடிய எந்த ஒரு வேல்யூவும் நம்ம வந்து ஏன்னு அஷ்யூம் பண்ணிட்டு சம் போடலாம். ஓகே, இப்போ கிளாஸ் இன்டர்வல்லேருந்து நான் சொல்லிட்டேன். எப்பயுமே கிளாஸ் இன்டர்வல்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், மிட் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிடணும். மிட் வேல்யூக்கு நமக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2. ஸோ லோயர் லிமிட் 15, அப்பர் லிமிட் வந்து 25 டிவைடட் பை 2, 40/2. ஸோ கேன்சல் பண்ணால் 20. ஸோ 20 இங்கே போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி நமக்கு வித்து சேமாக இருக்கிறதுனால 10 ஆட் பண்ணி நம்ம இங்கே எல்லாமே போட்டிருக்கோம். தென் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி எழுதியாச்சு.
ஸோ எழுதின பிறகு இப்போ நம்ம வந்து எஃப்டி கண்டுபிடிக்கும், அதாவது டி கண்டுபிடிக்க போகிறோம். டி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏ தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த எக்ஸுங்கிற காலமில் எந்த வேல்யூ வேணாலும் 20லேருந்து 70க்குள்ளே இருக்கக்கூடிய எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் ஏன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம மிடில் செலக்ட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் சம் போடுறதுக்கு. ஸோ நான் 40 என்ன பண்ணுறேன், ஏன்னு இப்போ செலக்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ ஏன்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார்முலா என்னது, டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து டி கண்டுபிடிக்கணும் இல்லையா, டிக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் ஏன்னு நமக்கு தெரியும். ஸோ டியோட ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஏன்னு நமக்கு தெரியும். அதனால் என்ன பண்ண போகிறோம், இந்த கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூவையும் எக்ஸ்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ் இங்கே என்ன இருக்குது 20, அப்போ 20 மைனஸ் 40 மைனஸ் 20, இந்த மைனஸை போட மறந்துடாதீங்க. எல்லாருமே அதை மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதை பார்த்துங்க. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஏன்னா 30 மைனஸ் 40 மைனஸ் 10, அடுத்தது 40 மைனஸ் 40 0, அடுத்தது 50 மைனஸ் 40 10, அடுத்த 60 மைனஸ் 40 20, 70 மைனஸ் 40 30. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா எக்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கான்ஸ்டண்ட்டாக 40ங்கிற வேல்யூவை மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது வந்திருக்கிற இந்த வேல்யூ தான் டிங்கிறது. இந்த பக்கத்தில் இருக்கிற வேல்யூ எல்லாமே என்னது டி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப்ஐயும் டிஐயும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ எஃப்ஐயும் டிஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4 × -20 -80, 11 இன்ட்டு இங்கேருந்து இங்கே வந்துடுங்க, 11 இன்ட்டு -10 வந்துட்டு -110. அதே மாதிரி 19 × 0 0 தான், 14 × 10 வந்துட்டு 140, 0 × 20 0, 2 × 30 60. ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம், சம்மேஷன் எஃப்ஐயும் சம்மேஷன் எஃப்டிஐயும். ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் அதுதான் இருந்தது. ஸோ சம்மேஷன் எஃப் வேணும், சம்மேஷன் எஃப்டி வேணும், ஏவையும் நம்ம இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்னது, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி பை சம்மேஷன் எஃப். ஸோ ஏக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கிற வேல்யூ தான் 40 போட்டாச்சு. ஸோ சம்மேஷன் எஃப்டி நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இங்கே 10ன்னு கிடச்சிருக்கு. இது எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ரெண்டும் மைனஸ் இல்லையா, இது ரெண்டும் மைனஸ். அப்போ நமக்கு என்ன வரும், -190 அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0 + 140 0 + 60, அப்போ இது வந்து 200ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 200லேருந்து -190 சப்ராக்ட் பண்ணாமல் நமக்கு 10 + 10 அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ அந்த எஃப்டியை தான் நம்ம இங்கே போட்டாச்சு, சம்மேஷன் எஃப்டியை. ஸோ நமக்கு சம்மேஷன் எஃப் வந்து இங்கே 50. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு 1/5னா நமக்கு என்னென்னு தெரியும், 0.2. அப்போ 40 + 0.2 40.2 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆன்சர் இது தான். ஸோ எக்ஸ் பார் வந்துட்டு இங்கேயும் நமக்கு டைரக்ட் மெத்தடில் போட்டிருக்கோம். ஸோ டைரக்ட் மெத்தடில் போட்டாலும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் பார் வந்துட்டு 40.2 தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ அஷ்யூம்டு மீன் மெத்தட்லேயும் நமக்கு எக்ஸ் பார் வந்து 40.2 தான் கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடு. ஸோ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி டிவைடட் பை சம்மேஷன் எஃப் இன்ட்டு சி. ஸோ இங்கே ஒரு சியால் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அதே சியால் இங்கே டிவைட் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதாவது அஸ்யூம்டு மீன் மெத்தடுக்கும் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அங்கே வந்து ஏ ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி பை வெறும் சம்மேஷன் எஃப்னு இருக்கும், இங்கே டியால் அதாவது சியால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ டிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ பை சியால் டிவைட் பண்ணியிருக்கோம். இங்கே மல்டிபிள், இங்கே டிவைடு, அது மட்டும் தான் இங்கே எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபர் காலத்தை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் இன்டர்வல்லேருந்து எப்போதும் போல் மிட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஃப்ரீக்வன்சி எழுதியாச்சு. ஸோ எழுதின பிறகு நமக்கு வந்து இப்போ என்ன வேணும், சம்மேஷன் எஃப்டி வேணும். அப்போ அதுக்கு முன்னாடி டி கண்டுபிடிக்கணும். டியோட ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. ஏங்கிறது நான் சொல்லிட்டேன் அஷ்யூம்டு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து நம்ம எக்ஸ்லேருந்து தான் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். எக்ஸ்லேருந்து தான் ஏவை செலக்ட் பண்ணிக்கணும். சிங்கிறது வந்து வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். சிங்கிறது இங்கே என்னென்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். 25லேருந்து ஸோ 15 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 10ன்னு கிடச்சிருக்கு. அப்போ சியோட வேல்யூ 10. ஸோ எல்லா கிளாஸ் இன்டர்வலுக்கும் சேமாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் சியோட வேல்யூ 10ன்னு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸ் இன்டர்வல்லேருந்து ஃப்ரீக்வன்சி மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஸோ ஃப்ரீக்வன்சி எழுதியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நான் போன சம்மில் ஏங்கிறது என்னென்னு செலக்ட் பண்ணியிருந்தேன் 40. நான் சொல்லியிருந்தேன் எக்ஸில் நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் நான் 40 எடுத்து இங்கேயும் 40 எடுத்தேன்னா ஓஹோ அப்போ 40 எடுத்தால் தான்
சம் வருமோ நீங்கள் நினச்சக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே அதுக்கு பதிலாக ஏக்கு வந்து 40க்கு பதிலாக ஃபஸ்ட்டு 40 தான் எடுத்திருந்தேன். தென் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கே 50யை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே 50யை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்லேருந்து அஷ்யூம்டு வேல்யூவை 15 கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் மைனஸ் ஏ பை சி, எக்ஸுங்கிறது இந்த வேல்யூ டி கண்டுபிடிக்கிறதுக்காக, ஏங்கிறது இந்த வேல்யூ பை சிங்கிறது நான் என்ன சொல்லிட்டேன், வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல்னு சொல்லிட்டேன். அதான் நான் இங்கே போட்டிருக்கேன் 20 minus 50 by 10. ஸோ 20 minus 50 by 10ன்னா நமக்கு என்ன வரும், மைனஸ் 30 by 10. கேன்சல் பண்ணிட்டா -3. ஸோ அந்த -3 தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி 30 minus 50, 30 minus 50 -20, -20 by 10. ஸோ -2 அது நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் மைனஸ் ஏ பை சியால் டிவைட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். தென் அடுத்தது எஃப்டி வேணும். அப்போ இது எல்லா வேல்யூமே நான் என்ன சொல்லிட்டேன், டியோட வேல்யூ. அப்போ எஃப்டி வேணும்னா 4 × -3, ஸோ -12, 11 × -2, -22, 19 × 1, -19, 14 × 0, 0, 0 × 1, again 0, 2 × 2, 4. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ சமேஷன் எஃப்ஐயும் ஆட் பண்ணிங்க, சமேஷன் எஃப்டியை ஆட் பண்ணிங்க. ஸோ எஃப்டி ஆட் பண்ணும்போது மறுபடியும் இதே மாதிரி தான், மைனஸ் எல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணிங்க. ஸோ ப்ளஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்துங்க. ஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 49 -49 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப்டி பை சமேஷன் எஃப் இன்ட்டு சின்னு ஃபார்முலா தெரியும். ஸோ ஏக்கு பதிலாக 50 போட்டாச்சு. அதாவது சமேஷன் எஃப்டிக்கு -40, சமேஷன் எஃப் வந்து 50, சியோட வேல்யூ 10. ஸோ எல்லாத்தையும் அந்தந்த வேல்யூவை அப்படி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ -49 50ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -0.918 கிடச்சிருக்கு இன்ட்டு 10. அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -9.8. ஸோ 50லேருந்து -9.8 சப்ராக்ட் பண்ணோம்னா 40.2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு டைரக்ட் மெத்தடு கண்டுபிடிக்கும் போதும் 40.2 தான் கிடச்சிது. அஷ்யூம்டு மீன் மெத்தட்லேயும் நமக்கு 40.2 தான் கிடச்சிது. அதே மாதிரி ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்லேயும் 40.2 தான். அப்போ உங்களுக்கு எந்த மெத்தடில் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான். பட் கொஷின் பேப்பரில் எந்த மெத்தட் கேட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. 7th கொஷின், கால்குலேட் த மீன். மறுபடியும் மீன் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பட் பை யூஸிங், அதெல்லாம் முக்கியமானது, அஷ்யூம்டு மீன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ நீங்கள் டைரக்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அஷ்யூம்டு மீன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அஷ்யூம்டு மீன் மெத்தட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப்டி டிவைட் பை சமேஷன் எஃப். ஸோ டியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஏ, டியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கிளாஸ் இன்டர்வல் எப்போதும் போல் கிளாஸ் இன்டர்வல் அண்ட் ஃப்ரீக்வன்சி எழுதிங்க. இதுலேருந்து நீங்கள் மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். மிட் வேல்யூ நான் சொல்லிட்டேன், லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2 அப்படின்ட்டு. இப்போ 0 + 10/2, 10/2 கேன்சல் பண்ணால் 5. ஸோ நமக்கு இங்கே வந்துட்டு வித்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது 10. அப்போ இங்கே ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 ஆட் பண்ணி நம்மளுடைய மிட் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், ஏங்கிறது வந்து நம்ம எக்ஸ்லேருந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எஃப்லேருந்து செலக்ட் பண்ணிடாதீங்க, எக்ஸ்லேருந்து தான் செலக்ட் பண்ணணும். எக்ஸ்லேருந்து எந்த வேல்யூ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் 25 ஏன்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே எழுதிட்டேன். அப்போ டி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போது ஒவ்வொரு டைமும் இந்த எக்ஸோட நம்ம 25 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இது எல்லாமே டியோட வேல்யூ. ஸோ டி வந்த பிறகு என்ன பண்ணணும், எஃப்ஐயும் டியும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எஃப்ஐ டி தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஃபார்முலாவில். அப்போ எஃப்ஐயும் டியும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 5 × -20 -100, 7 × -10 வந்து -70, 15 × 0 0, 28 × 10 280, 8 × 20 8 × 20 160. ஸோ இந்த எஃப் எல்லாத்தையும் சமேஷன் எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 63. அதேமாதிரி சமேஷன் எஃப்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 270. இது எப்படி ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா,
ஸோ இந்த ரெண்டுத்தையும் தனியாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் மைனஸ் வந்துருக்கு. அப்போ என்ன வரும்? மைனஸ் 117 வரும். அதேமாதிரி இது ரெண்டுத்தையும் தனியாக ஆட் பண்ணிக்கணும். 0 4 4 440. அப்போது 440லேருந்து நம்ம 170 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது 270. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ plus summation fd by summation f 270 divided by 63. ஸோ நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 4.29. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 29.29 நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் எக்ஸ் பாரோடைய வேல்யூ. 8th question. Find the arithmetic mean of a following using step deviation method. ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் இங்கே கேட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது மீன். ஓகே, ஸோ அப்போ ஸ்டெப் டிவிஷன் மெத்தடுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு எழுதிங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப்டி டிவைடட் பை சமேஷன் எஃப் இன்ட்டு சி. டிங்கிறது வந்து நமக்கு எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. அப்போது நம்ம இங்கே என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது கிளாஸ் இன்டர்வல் எப்போதும் போல் எழுதிங்க. அதே மாதிரி கிளாஸ் இன்டர்வல் இங்கே என்னங்கிறத பாருங்கள். 15 to 19, 20 to 24, 25 to 29. ஸோ நமக்கு பிரேக் ஆகி வருது. ஸோ நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவில் இது இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல். ஸோ நமக்கு வந்துட்டு லோயர் லிமிட்டு அப்பர் லிமிட்டு சேமாக வந்தது அப்படின்னா தான் அது வந்து எக்ஸ்க்ளூசிவ். ஸோ நமக்கு இங்கே பிரேக் ஆகி வரதுனால இது இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல். நீங்கள் இப்படி வச்சுட்டு சம் போடுறதான்னு போடலாம். பட் நான் எக்ஸ்க்ளூசிவ்க்கு மாற்றி தான் சம் போட்டிருக்கேன். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் என்னோடய இன்ட்ரோ வீடியோவில். லோயர் லிமிட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் 0.5 அதை 0.5 மைனஸ் பண்ணிவிட்டு அப்பர் லிமிட்டை 0.5 ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த லோயர் லிமிட்டு அப்பர் லிமிட்டு சேமாக வர மாதிரி வந்துடும். ஸோ இப்போ கிளாஸ் இன்டர்வல் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வலுக்கு மாற்றியாச்சு. தென் அடுத்தது இதுலேருந்து மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்க. ஸோ மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 14.5 ப்ளஸ் 19.5 டிவைடட் பை 2. ஸோ நமக்கு 34 கிடைக்கும். டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணோம்னா 17. ஸோ இதே மாதிரி நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கனாலே தெரியுது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் 4. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் 4 இல்லை 5. ஸோ ஒவ்வொன்றுத்துலையும் நமக்கு வந்து 5 ஆட் பண்ணி நம்ம இதை டேரெக்டாக போட்டோம். 17, ஸோ 22, 27, 32, 37, 42. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் இதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த லெங்த் என்ன வருதுன்னு பார்த்துட்டு ஆர் லெங்த் ஆர் வித் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதை அப்படியே நீங்கள் மிட் வேல்யூவில் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் அடுத்தது ஃப்ரீக்வன்சி. இது கொஷினில் கொடுத்துருக்கிறது. அகெயின் டிக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா டி வந்துட்டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சி தான் ஃபார்முலா. அப்போ எக்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எந்த ஒரு வேல்யூ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஏங்கிறது வந்து 32ன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 32 வந்துட்டு இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. அப்போ எக்ஸுங்கிறது என்ன இருக்குது? இதுதான் எக்ஸு, இது எக்ஸு, இது ஏ பை சிங்கிறது வந்து நமக்கு வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். ஸோ வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் நமக்கு வந்து 5. ஸோ அதனால தான் இங்கே 5 போட்டிருக்கேன். அப்போ 17 மைனஸ் 32 பை 5. ஸோ சப்ராக்ட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா -3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இந்த ஆன்சர் போட்டிருக்கோம். அடுத்து எஃப்டி பண்ணணும்னா இந்த எஃப் எடுத்துங்க, இந்த டியால் மல்டிப்ளை பண்ணிங்க. 4 × 3, 4 × -3 -12, 20 × -2 -40, 38 × -1 -38, 20 × 0 0, 10 × 1 10, 9 × 2 12. ஸோ அகெயின் இதை தனியாக ஆட் பண்ணிங்க. ஸோ இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -62 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப்டி பை சமேஷன் எஃப் இன்ட்டு சி. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சப்ராக்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் பார் வந்துட்டு 29.005ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து எக்ஸசைஸ் 8.1ல் இருக்கிற எல்லா சம்மும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு இதுலேயும் நமக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் போட்டு பாருங்கள். ஃபார்முலா பைகாட் பண்ணுங்கள். ஸோ ஃபார்முலா இன்ட்ரோ வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு சம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.